இன்றைக்கி நம்ம மென்சுரேஷன் அளவியல்ல இருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு காண்க. The area of circle is increased by 66 square centimeter. If its radius is increased by 1 centimeter, find the area of the new circle. என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது r+1 ஆகும்போது ஏரியா வந்து என்னன்னா ஓல்டு ஏரியாவிலேருந்து 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த நியூ சர்க்கிள். இப்போ நியூ சர்க்கிளோட ரேடியஸ் என்னது r+1. நமக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னன்னு தெரியும், πr². நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஏரியா ஆஃப் நியூ சர்க்கிள். நியூ சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r+1. அப்போ நியூ சர்க்கிளோட ஏரியா வந்து π × r+1² தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நியூ சர்க்கிளோட ஏரியா வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓல்டு சர்க்கிளோட ஏரியா +66 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு சர்க்கிளோட ஏரியா வந்து என்னது πr² +66. இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் நியூ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலாவில் π × r+1² சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ π × r+1 the whole square, அதாவது a+b the whole square. ஃபார்முலா என்ன, a² + b² + 2ab. அப்போ r² + 1 + 2r is equal to πr² +66. இப்போ பையை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா πr² + π + 2πr is equal to πr² +66. πr² வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ஆகும், அப்போ கேன்சல் ஆயிரும். பையை காமன் எடுத்தோம்னா π × 1 + 2r is equal to 66. பையோட வேல்யூ என்ன, 22 / 7 × 1 + 2r is equal to 66. நெக்ஸ்ட் 1 + 2r is equal to 66 இன்டூ இங்கே இருக்க ஃப்ராக்ஷன் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். 7 / 22. 11 2s are 22, 11 6s are 66. 1 2s are 2, 3 2s are 6. ஸோ என்ன வரும், 1 + 2r is equal to 21. இப்போ 2r is equal to 21 - 1. 2r is equal to 20. r is equal to 20 / 2. அப்போ r is equal to 10 centimeter. அப்போ r ஓட வேல்யூ 10 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். π × 10 + 1 the whole square. π × 11². பையோட வேல்யூ 22 / 7 × 11². 22 எப்படி எழுதலாம், 2 × 11 / 7 × 11². இது எப்படி எழுதலாம், 2 / 7 × 11³. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பி. 2/7 × 11³ is the correct answer. Question number 2. The readings in a field book are given below. Calculate the area of the field. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபீல்டோட ஷேப் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா 12 மீட்டர்ஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12. 12லேருந்து 24க்கு போக எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவை, 12 + 12 is 24. அப்போ இங்கே 12 ஆட் பண்ணோம்னா 24க்கு போயிடலாம். 24 + 24 is 48. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 24. நெக்ஸ்ட் 48 + 48 is 96. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 48. நெக்ஸ்ட் என்னது, 6 மீட்டர்ஸ் டு சி. இப்போ சிக்கு போக வந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 6. நெக்ஸ்ட் டிக்கு போக வந்து டிஸ்டன்ஸ் வந்து 12. நெக்ஸ்ட் ஈக்கு போக டிஸ்டன்ஸ் வந்து 24. இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இதான் வந்து த ஷேப் ஆஃப் த ஃபீல்டு. இப்போ இதை வந்து நமக்கு தெரிஞ்ச ஷேப்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ஷேப்போட ஏரியாவையும் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஹோல் ஃபீல்டோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷேப் பாருங்கள், இது வந்து 1, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். செகண்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்டு இந்த ட்ரையாங்கிள். இங்கே வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 6. இப்போ இங்கேனையும் 6. இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் 12. 12ல் 6 போச்சுன்னா ரிமைனிங் 6. இதோட டிஸ்டன்ஸ் 6. ஒரு ட்ரையாங்கிள், ஃபோர்த் ட்ரையாங்கிள். அண்ட் இது ஒரு ரெக்டாங்கிள், ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் பேரலல். இப்போ இந்த 5 ஷேப்ஸோட ஏரியாவையும் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த 5 ஏரியாவையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னா ஃபீல்டோட ஏரியா வந்து கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஷேப், அதாவது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஓட ஏரியா ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half into b into h.
இப்போ half into இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து என்னது is 96, height வந்து is 24. இப்போ 12 2s are 24. 96 into 12 is equal to 1152. Second triangle. Second triangle base வந்து என்னது is 12. 12 into height வந்து is 48 plus 24 is 72. 6 2s are 12. 72 into 6 வந்து is 32. Next third triangle. Half into base வந்து is 6, height வந்து is 12. 6 into 12 plus 6 2s are 12. 6 into 6 is 36. Fourth triangle. Fourth triangle ஓட base வந்து 6, height வந்து is 12. இப்போ half into 6 into 12. Again 6 2s are 12. 6 into 6 36. Fifth shape வந்து என்னது is rectangle. Rectangle ஓட ஏரியா என்னது length into breadth. Length வந்து என்னன்னா is 12. Breadth வந்து is 6. அப்போ 12 into 6. 12 into 6 is equal to 72. இந்த 5 ஷேப்ஸ் ஓட ஏரியாவையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணோம்னா 18 remaining 1, 22 remaining 2, 7 1. 1728 மீட்டர் ஸ்கொயர். அதான் வந்து இந்த ஃபீல்டோட ஏரியா. இது எங்க இருக்கு? ஆப்ஷன் பி, 1728 மீட்டர் ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 3. ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமாக உடைய சதுரமாக மாறுகிறது எனில் அதை போன்ற 9 செவ்வகங்கள் மற்றும் அதை போன்ற 4 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. If the length of a rectangle decrease by 10%, the rectangle become a square of side 50 cm. என்ன சொல்றாங்க? இது வந்து length of the rectangle. இது வந்து 10% குறையும் போது L minus 10% of L குறையும் போது அது வந்து என்னன்னா 50 cm ஆயிருது. இந்த ரெக்டாங்கிள் வந்து 50 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஸ்கொயரா மாறிதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா find the total area of 9 such rectangles and 4 such squares. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது area of 9 such rectangles and 4 such squares. இப்போ ஸ்கொயரோட சைடு வந்து 50 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்கொயரோட ஏரியா வந்து என்னது is a ஸ்கொயர். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4 into ஸ்கொயரோட ஏரியா என்னது is a ஸ்கொயர். இங்கே வந்து ஸ்கொயரோட சைடு வந்து 50. அப்போ 50 ஸ்கொயர். 4 into 2500. அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 10,000. இப்போ நெக்ஸ்ட் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். எத்தனை சச் ரெக்டாங்கிள்ஸ்? 9. இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து லென்த் இன்டூ பிரெத். இப்போ இது வந்து என்னன்னா ஸ்கொயர் ஆஃப் சைடு 50 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே இருக்க சைடு வந்து என்னது? இந்த சைடும் 50 சென்டிமீட்டர். அப்போ ப்ரீவியஸாக இருக்க அந்த ரெக்டாங்கிளோட பிரெத்தும் வந்து என்னவா இருந்திருக்கும்னா 50 சென்டிமீட்டர். ஏன்னா இதில் எந்த சேஞ்சஸுமே அவங்க சொல்லலை. அப்போ சேம் சைடு தான் இருந்திருக்கு. இப்போ இது வந்து 50 சென்டிமீட்டர். லென்த் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ லென்த் என்னன்னு பாருங்க, எல் மைனஸ் 10% ஆஃப் எல். அப்போ எல்லாம் காமனாக எடுத்தோம்னா 1 மைனஸ் 10%னா 10 டிவைடட் பை 100 இட் இஸ் ஈக்குவல் டு 50. இப்போ இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். 10 minus 1 is 9 divided by 10 it is equal to 50. L is equal to 50. இங்கே இருக்க ஃப்ராக்ஷன் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். 10 divided by 9. இப்போ லென்த் வந்து என்னது 500 divided by 9. அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லென்த் இன்டூ பிரெத் தான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்போ லென்த் என்ன 500 divided by 9 இன்டூ பிரெத் வந்து is 50. ஏன் 9 9 கேன்சல் ஆயிரும். அப்போ 25,000. இப்போ 25,000 plus 10,000 is 35,000. இதான் வந்து நமக்கு தேவையான ஏரியா. ஆப்ஷன் சி 35,000 is the correct answer. Question number 4. 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர். 2 சதுரங்களின் பரப்பளவுகளின் வித்தியாசத்திற்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவை காண்க. The perimeter of 2 squares of 40 centimeter and 32 centimeter. இப்போ 3 ஸ்கொயர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், செகண்ட் ஸ்கொயர், தேர்ட் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட சைடு வந்து ஏன்னு வச்சுக்குவோம், செகண்ட் ஸ்கொயரோட சைடு பி அண்ட் தேர்ட் ஸ்கொயரோட சைடு சின்னு எடுத்துக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா the perimeter of 2 squares of 40 centimeter and 32 centimeter. இப்போ ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னன்னு தெரியும், 4 into சைடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன 4a, அது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க 40 சென்டிமீட்டர்.
செகண்ட் ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து இஸ் 4b, அது இஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த தேர்ட் ஸ்கொயர். இப்போ தேர்ட் ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னன்றதை கேட்குறாங்க. இப்போ தேர்ட் ஸ்கொயரோட பெரிமீட்டர் 4c, இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொன்று ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த தேர்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த டூ ஸ்கொயர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து இஸ் த ஏரியா ஆஃப் த தேர்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா என்ன, நமக்கு நார்மலாக ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு தெரியும், சைடோட ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா வந்து இஸ் ஏ ஸ்கொயர், செகண்ட் ஸ்கொயரோட ஏரியா பி ஸ்கொயர், தேர்ட் ஸ்கொயரோட ஏரியா சி ஸ்கொயர். இந்த சி ஸ்கொயர் தேர்ட் ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்கொயர்ஸோட ஏரியாஸோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 4, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் இங்கே என்ன கண்டுபிடிக்கலாம்னா பி இஸ் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 4, அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ ஏ ஸ்கொயர் என்ன வரும், ஏ வந்து 10னா ஏ ஸ்கொயர் 100 மைனஸ் பி ஸ்கொயர், பி வந்து இஸ் ஈக்குவல் டு 8, அப்போ 8 ஸ்கொயர் 64, அதான் வந்து சி ஸ்கொயர். அப்போ இதை வச்சு என்ன தெரியும், சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 64 இஸ் 36, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36, இப்போ சி இஸ் ஈக்குவல் டு 6, ஏன்னா 6 இன்ட்டு 6 இஸ் 36. இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம பெரிமீட்டர் ஆஃப் த தேர்ட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். 4 into 6 is equal to 24 centimeter. இதான் வந்து is the perimeter of the third square. Option B, 24 centimeter is the correct answer. Question number 5. 14 அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு தோராயமாக என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. If the biggest circle cut from a square of side 14 units, then the remaining area in the square is approximately equal to என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா the square of side 14 units. இப்போ இந்த ஸ்கொயரோட சைடு வந்து is 14 units. நெக்ஸ்ட் அதுல இருந்து ஒரு பிக்கஸ்ட் சர்க்கிளை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்ன வரும், அதுவும் வந்து is equal to 14. ஏன்னா இங்கே ஸ்கொயர்ன்றனால எல்லா சைட்ஸுமே இட் இஸ் ஈக்குவல் டு 14. இப்போ இதோட வேல்யூவும் வந்து is 14 units. இப்போ இதில் இருந்து ரேடியஸ் என்ன தெரியும்னா 14 டிவைடட் பை 2, இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 units. நெக்ஸ்ட் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரிமைனிங் ஏரியா இந்த ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்லேருந்து அந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இருக்க ரிமைனிங் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தேவைப்படுற ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட ஏரியாலேருந்து அந்த பிக்கஸ்ட் சர்க்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ரிமைனிங் இருக்க ஏரியா ஸ்கொயரில் அந்த ரிமைனிங் இருக்க ஏரியாவோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். அப்போ நமக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயர். இங்கே வந்து சைடு வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க 14, அப்போ 14 ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் பை இன்டூ ஆர் ஸ்கொயர். ரேடியஸ் வந்து என்னது 7 சென்டிமீட்டர். ஸோ பை இன்டூ 7 ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு 14 ஸ்கொயர் மைனஸ் பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7 இன்டூ 7 இன்டூ 7. இப்போ 7 7 கேன்சல் ஆயிரும். 14 ஸ்கொயர் இஸ் 196. இந்த ஸ்கொயரோட வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இப்போ 14 ஸ்கொயர்னா டிஜிட்ஸையும் பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணுங்க 0 1, செகண்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர் இஸ் 16. நெக்ஸ்ட் 1 into 4 is 4, அதோட 2 மல்டிப்ளை பண்ணுங்க இஸ் 8. இப்போ 6 9 1 மைனஸ் 22 into 7 is 154. இப்போ 196 மைனஸ் 154 வந்து இஸ் 42. இப்போ இதான் வந்து நமக்கு தேவைப்படுற ஏரியா. ஆப்ஷன் சி 42 square units. Number 6. If the perimeter of different types of triangles have the same value, among all the types of triangles, which triangle possesses the greatest area? இப்போ என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, acute triangle, இப்போ acute triangle, next obtuse triangle, next equilateral triangle, எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பைலேட்ரல் ரைட் ட்ரையாங்கிள், ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், இங்கே வந்து 90 டிகிரி. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸோட பெரிமீட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்றாங்க. இப்போ இதோட பெரிமீட்டர் பீனா இங்கே எல்லாத்தோட பெரிமீட்டருமே ஈக்குவல்ன்றாங்க. ஈக்குவலாக இருக்க பட்சத்தில் இந்த 4 ட்ரையாங்கிள்ஸில் எந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்.
இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் வந்து அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் சி ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. Find the area of the trapezium if the parallel sides are 8 cm and 10 cm and height is 5 cm. ஒரு சரிவகத்தோட இணை பக்கங்கள் parallel sides ஓட values வந்து கொடுத்துட்டாங்க. என்னவா 8 cm and 10 cm. நெக்ஸ்ட் உயரம் என்னன்னு கொடுத்துட்டாங்க 5 cm. இப்போ உயரம் வந்து 5 cm. இப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவோட ஃபார்முலா என்னன்னா half into h into a plus b. இந்த a and b ன்றது வந்து இந்த parallel sides ஓட values. Substitute பண்ணோம்னா half into height வந்து is 5 cm into a வந்து 8 plus 10. It is equal to 1/2 into 5 into 18. இப்போ 9 2s are 18. இப்போ 9 into 5 is 45 cm square. இதான் வந்து the area of the trapezium. Option C. Question number 8. A picture is drawn on a chart whose length and breadth are 25 cm and 15 cm. There is a border of 5 cm along each of its side. இப்போ ஒரு பிக்சர் வந்து ஒரு சார்ட்ல வரையறாங்க. அந்த சார்ட்டோட லென்த் வந்து is 25 cm and breadth வந்து is 15 cm. இதுல வந்து ஒரு border of 5 cm இருக்கு. இப்போ பார்டர்ன்றப்ப இது எல்லா சைடுமே 5 cm. 5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த பிக்சர்? அப்போ அந்த பிக்சர் வந்து இந்த பார்டருக்குள்ளே தான் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ இந்த ஏரியா ஆஃப் த பிக்சர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பிக்சரோட லென்த் என்ன வரும்? 25 minus 5 and இங்கே ஒரு minus 5. இப்போ 25 minus 10 என்னது is 15 cm தான் இந்த பிக்சரோட லென்த்து. அண்ட் பிரெத் வந்து என்னன்னா 15 cm minus 5 minus 5. இப்போ 15 minus 10 cm is 5 cm. அப்போ ஏரியா ஆஃப் த பிக்சர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு, அது வந்து என்னது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. அதோட ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் லென்த் இன்டு பிரெத். அப்போ இந்த பிக்சரோட லென்த் வந்து 15 cm இன்டு பிரெத் வந்து 5 cm. 15 into 5 is 75 cm square. Option B 75 cm square is the correct answer. Question number 9. Find the length of the longest pole that can be placed in a room of 25 meter long, 18 meter broad and 16 meter high. 14 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? அந்த ரூம் வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. அதோட லென்த் என்ன சொல்றாங்க? 24 மீட்டர். நெக்ஸ்ட் பிரெத் என்ன சொல்றாங்க? இஸ் 18 மீட்டர். நெக்ஸ்ட் ஹைட் என்ன சொல்றாங்கன்னா இஸ் 16 மீட்டர் உயரம். இந்த ரூம்குள்ள வைக்க முடிஞ்ச மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? பெரிய கம்பியை வந்து இப்படி வைக்கிறோம் வைங்க. இது வந்து என்னன்னா டயக்னல்ல பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ டயக்னல் ஆஃப் அ கியூபாய்ட் என்னன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் வந்து 24 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து 18 ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் வந்து 16 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு நம்பரோட ஸ்கொயரை வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதோட டீடைல்டு வீடியோ வந்து நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ 24 ஸ்கொயர் வந்து இஸ் 576 ப்ளஸ் 18 ஸ்கொயர் இஸ் 256 ப்ளஸ் 16 ஸ்கொயர் இஸ் 324. இப்போ ஆட் பண்ணோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156 34. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1156 3 3s are 9 ரிமைனிங் 2 256. இங்கே என்ன வரும்? இன்டூ 2 இஸ் 6. 64 into 4 ட்ரை பண்ணலாம். அப்போ தான் யூனிட்ஸ் டிஜிட் 6 வரும். இல்லாட்டி 66 into 6 ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 4 ட்ரை பண்ணுவோம். 16 24 25. ஸோ இதுவே வந்து கரெக்டாக வருது. இப்போ 4 into 4 இஸ் 256. அப்போ 34 ஸ்கொயர்ஸ் ஆஃப் 1156. இப்போ ஆப்ஷன் சி 34 மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? The radius of a circle is increased so that its circumference is increased by 5%. Find the percentage of increase in its area. இப்போ ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த சர்க்கம்ஃபரன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 5%.
Then find the percentage increase in its area. இதான் வந்து என்னது increased circumference. இப்போ இந்த ரேடியஸ் ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த வேல்யூ வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னது circumference of increased circle is equal to c plus 5% of c. இப்போ circumference of the circle ஓட ஃபார்முலா என்னது 2 pi r. இப்போ increased circle ஓட circumference என்ன 2 pi into அந்த increase ஆன circle ஓட radius வந்து is capital R is equal to c into 1 plus 5% னா 5 divided by 100. இப்போ இந்த c ஓட வேல்யூ என்ன தெரியும் it is old circumference அது வந்து is 2 pi small r. இப்போ 5 20s are 100. இப்போ it is equal to 2 pi r into 21 divided by 20. It is equal to 2 pi into capital R. இப்போ ரெண்டு சைடு 2 pi இருக்கிறது கேன்சல் ஆயிரும். அப்போ கேபிட்டல் R divided by small r is equal to 21 divided by 20. இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னன்னா pi r ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த இன்க்ரீஸ்டு சர்க்கிள் என்னன்னா pi இன்டூ அதோட ரேடியஸ் என்ன கேபிட்டல் R. அப்போ pi இன்டூ கேபிட்டல் R ஸ்கொயர். ஓல்டு ஏரியா வரும் pi இன்டூ R ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்றதை கண்டுபிடிப்போம். சேஞ்ச் இன் த ஏரியா வந்து is equal to நியூ ஏரியா மைனஸ் ஓல்டு ஏரியா. நியூ ஏரியா என்ன தெரியும் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஓல்டு ஏரியா வந்து பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ இதை வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 20 இன்ட்டு ஸ்மால் ஆர். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பை காமனாக எடுத்துடுறோம் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்து 21 டிவைடட் பை 20 ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 21 ஸ்கொயர் வந்து இஸ் 441. இப்போ பாருங்க 21 ஸ்கொயர் ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணும்போது 0 4, செகண்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணும்போது 0 1. நெக்ஸ்ட் 2 into 1 is 2 and again அதோட 2 மல்டிப்ளை பண்ணுவோம் is 4 441 divided by 20 square is 400 r square minus r square. இப்போ r square காமனாக எடுக்கிறோம் pi r square into 441 divided by 400 minus 1. அப்போ it is equal to pi r square into 41 divided by 400. இதான் வந்து சேஞ்சோட வேல்யூ. நெக்ஸ்ட் percentage of increase in its area. அதான் வந்து is percentage of change. அது வந்து என்ன வரும்னா அந்த சேஞ்ச் வேல்யூ இருக்குல்ல சேஞ்சோட வேல்யூ divided by old value into 100. சேஞ்ச் வந்து என்னது is pi r square into 41 divided by 400 divided by old value old area என்னது is pi r square into 100. pi r square வந்து கேன்சல் ஆயிரும். It is equal to 41 divided by 400 into 100. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 10 4s of 40 ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ டாட் வச்சு 0 ஆட் பண்ணுவோம். 2 4s are 8 ரிமைனிங் 2 இருக்கும். அண்ட் அகைன் ஒரு 0 பிளேஸ் பண்ணுவோம் ஏன்னா டெசிமல் இருக்கனால. இப்போ 5 4s are 20. இப்போ it is equal to 10.25%. Option A 10.25% is the correct answer.